ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு அருமையான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட இட்லி தோசையோடு வச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சுவையான பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 அளவுக்கு எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்து கூடவே பெரிய பல் பூண்டா 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு வரமிளகாய் 8லேருந்து 9 அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இந்த சட்னிக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வரமிளகாய், வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நமக்கு கலர் மாறணுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட நான் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வரமிளகாயும் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா செவந்திருக்கணுங்க. இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். சின்ன கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாங்க. தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. தேங்காய் நீங்கள் துருவிட்டினாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ தேங்காய் நமக்கு கொஞ்சம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடணுங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம செய்யும்போது தான் மதியம் வரைக்கும் கூட இந்த சட்னி கெட்டு போகாமல் நல்லாயிருக்குங்க. ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் வதங்கினதுக்கப்புறம் பொட்டுக்கடலை 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். தேங்காய் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணுங்க. அப்போ தான் இந்த சட்னியோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா அந்த எண்ணெயிலே பொட்டுக்கடலையை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம், பொட்டுக்கடலை, தேங்காய், வரமிளகாய் எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இனி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இதில் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச சட்னியை பவுலில் மாற்றிக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சட்னியில் தாளித்ததை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான பொட்டுக்கடலை சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. நல்லா சுட சுட இட்லி, தோசை, பணியாரம் கூடலாம் நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்டான ஒரு சட்னி. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். Thanks for watching.